ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னோடய டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் மத்தியானத்துக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே சமைக்கலைங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஹெவியான சாப்பாடெலாம் நம்மளால் சாப்பிட முடியல. இந்த மாதிரி லிக்விடாக எடுத்துக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வந்துட்டு கூழ் வாங்கி குடிச்சுப்போம். ஏன்னா நம்ம அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி வந்து எக்ஸ்ட்ரீமாக ஹீட் ஆகுது. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி எடுத்துக்கிறது உண்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய், வத்தல், புதினா துவையல், அதுக்கப்புறம் மாங்காய் கொடுத்துருக்காங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த மாதிரி கூழ் விற்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நாங்கள் வாங்கி குடிச்சிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ஹேர் கட் பண்ண கடைக்கு கிளம்பிட்டோங்க. அதாவது என்னோடய ஹேரும் கொஞ்சம் லெவலாக வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி என்னோடய தங்கச்சி குழந்தைக்கு வந்து முடி வெட்டணும்னு சொன்னால் அதனால் கிளம்பி போயிருக்கோம். யூ ஹாவ் எனி பிக்சர் ஃபார் கிட்ஸ்? இப்போ சம்மர் சீசன் இல்லையா, எப்போவுமே என்னோடய தங்கச்சி வந்துட்டு சம்மர் சீசனில் அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒன்று ஒட்டை வந்து ட்ரிம் பண்ணிவிடுவா, இல்லைனா வந்து பாய் கட் பண்ணிவிடுவா. ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து விளையாடிட்டு வரும்போது தலை வேர்த்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே அந்த மாதிரி செஞ்சுருவா. ஸோ அவள் பார்லர் போகிறதுனால நானுமே வந்துட்டு என்னோடய ஹேரை வந்து லைட்டாக லெவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இருக்கிறது 4 முடி தான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் வந்து அது மேலேயும் கீழே இருக்கிறதுனால லெவல் பண்ணாவது கொஞ்சம் பவுன்ஸியாக தெரியும் இல்லையா, அதனால் நானும் வந்து ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் ஐட்டம்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு மாதா கோயில் திருவிழா முடிஞ்ச உடனே எல்லா கடையும் எடுத்துருவாங்க. இந்த கடை இருந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா வந்து எப்போவுமே வந்துட்டு இந்த திருவிழா டைமில் தான் வந்து இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்லாம் நம்ம வாங்க முடியும். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் வாங்குறது உண்டு. இந்த தடவை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்ணில் பளிச்சுன்னு தென்பட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதில் வந்துட்டு நான் வந்து உப்பு ஜாடி தான் வாங்கியிருக்கேங்க. என்ன மாதிரி ஜாடி வாங்கினேன், என்ன கலரில் வாங்கினேன்னு கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு போய் நான் காமிக்கிறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஏன்னா வந்து அடுத்து சண்டே சாட்டர்டே வரதுனால அவங்க வந்து கடை எடுக்கலை. இந்த திருவிழாவுக்கு வராதவங்களாம் அந்த சண்டே சாட்டர்டே வரதுனால வச்சுருக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 செராமிக் ஜார் தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ ஒரு வைப்ரண்ட்டான கலர் பாருங்கள். எப்போவுமே வந்துட்டு என்னோடய கிச்சன் தீம்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு இந்த ஜாடிலாம் வாங்குறது உண்டு. ஒன்று பிளாக் வித் ஒயிட் வாங்குவேன், இல்லைனா ஆஷ் வித் ஒயிட் வாங்குவேன். அந்த மாதிரி தான் வாங்குவேன். ஒரு மாதிரி சட்டில் கலராக தான் வாங்குவேன். இந்த மாதிரி வைப்ரண்ட் கலரில் நான் வாங்கினதே இல்லை. பட் இந்த தடவை வாங்கி வைக்கும் போது கிச்சனே வந்து பிரைட்டாக இருக்க மாதிரி இருந்தது. இது ரொம்ப பெரிய சைஸும் சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன சைஸும் சொல்ல முடியாது, மீடியம் சைஸு. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்ததுனால ஆக்சுவலி நான் 2 தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கலர் வந்து பார்த்தேன். அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. தேவைப்படாதான்னு நினச்சி நான் 2 மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரேம் கிட்ட சொல்லி அதை இன்னொன்று வாங்கிட்டு வந்துடு, ஏன்னா 2 நாள் கடை இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அமிச்சு இன்னொரு கலரும் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது எப்படி வேணாலும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி மேட் ஃபினிஷிங் கிடையாது. மேட் ஃபினிஷிங் தான், பட் மேலே வந்து பாலிஷாக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோவா அழுக்காகாது. ஆல்ரெடி நான் முதல்ல ஒன்று வச்சுருந்தேன், ஒரு மாதிரி க்ரீனிஷ் ப்ரௌன் கலரில். அதுக்கப்புறம் வந்து அதில் ஒயிட் வர மாதிரி கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷிங். அது வந்துட்டு நான் வந்து ஸ்டவ் பக்கத்தில் வச்சுருந்ததுனால என்ன ஆச்சுன்னா அந்த கரை பட்டு அந்த தேய்க்க கூட முடியல. தேய்ச்சாலும் வந்து அந்த கலர் போக மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து நம்ம மணி பிளான்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபைனலி என்னோடய உப்பு ஜாடியை வந்துட்டு நான் கிச்சனில் செட் பண்ணிட்டேங்க. ஒன்றுத்துலேயும் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஒரு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்லுப்பு போட்டிருக்கேன், ஒரு இதில் பார்த்திங்கன்னா தூளுப்பு, அப்புறம் ஒரு இதில் வந்து பிங்க் சால்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 3 கலருமே ஒரே மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீக் வந்து மாற்றி வைப்பேன், அதுக்கு அடுத்த வீக் வந்து மாற்றி வைப்பேன். இந்த மாதிரி மாற்றி வைக்கிற கான்செப்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்து, எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சொல்ல போனோம்னா இந்த கண்டெய்னர்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு மால்லையோ எங்கேயோ வந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 2000 இல்லைனா 1500க்கு குறையாமல் இருக்கும். பட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150க்கு தான் வாங்கினேன். ரீசனபிள் ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா வெயிலில் விற்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட நம்ம போய் என்ன கம்மி பண்ண சொல்கிறது. அந்த ரேட்டு வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் வந்துட்டு 150 ஒன்று வந்து 150 வாங்கியாச்சு. 3மே சேர்த்து நான் வாங்கிட்டேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கார்னரில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா கிச்சனே வந்து கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி தோணுச்சு. இவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த மாதிரி சட்டிலான கலரே வாங்கி வச்சுட்டோமே, இந்த மாதிரி வைப்ரண்ட்டான கலர் வாங்கி வச்சாலும் கிச்சன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வாங்குறதெல்லாம் இந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு வாரத்துக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் ஃப்ரிட்ஜில் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ஈஸியாக இருக்கும். ஈஸியாக சமையல் முடிச்சிடலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த பயிரை வந்து முளைத்தட்ட வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, ஹேர் ஃபாலுக்குலாம் ரொம்ப நல்லது, ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த முளைத்தட்டின பயிரை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அண்டு எப்போ தேவையோ வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லா வந்துட்டு அந்த மேல் தோல்
தோலெல்லாம் சீவிட்டு நல்லா ஃபைனாக துருவி வச்சுப்பேன். அந்த மேல் தோலோடு நீங்கள் வந்துட்டு எந்த குழம்புல சேர்த்தாலும் சரி, இல்லைனா சட்னி அரைச்சாலும் சரி, நமக்கு வந்து சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. அந்த மேல் தோல் எடுத்துகிட்டு நம்ம அரைக்கும் போது தான் ஃபைன் பேஸ்ட்டாகவும் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 1 வீக் பக்கம் வரும். ஸோ வந்து பொரியலுக்கோ இல்லை குழம்புக்கோ எதுக்காவது வந்து டக்கு டக்கு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூண்டை வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக உரித்து வச்சுருவேன். சின்ன வெங்காயம் ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக உரித்து வச்சுப்பேன். ஸோ வந்துட்டு இந்த வேலை தான் வந்துட்டு இன்றைக்கி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காய்கறி சுத்தமாக இல்லை, இருக்கிறதுல வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்து வந்து காய்கறி வாங்க போகணும். இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிலாம் வாங்குகிறோம்ல, அந்த பாக்ஸ் தான் ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கிட்டு அந்த பாக்ஸை தூக்கி போடாமல் அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியான கண்டெய்னர் இது. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். காய்கறிலாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரிட்ஜை வந்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ணலங்க, நார்மலாக ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த பாக்ஸில் அடைச்சி வச்சதெல்லாம் ஃப்ரீசர் பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஏன்னா தேங்காய்லாம் ஈஸியாக கிடக்கூடிய ஒன்று. ஸோ எது ஈஸியாக வந்து சீக்கிரம் கெட்டுருமோ அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீசர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. காய்கறிலாம் வந்து எது இருக்குது எது இல்லை, மோஸ்ட்லி எதுவுமே இல்லை, கொஞ்சம் அம்மா கொடுத்து விட்டது தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து மே மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, கெஸ்ட்டெல்லாம் வராங்க. ஸோ அதனால் அதுக்கு தக்கன 1 வீக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னென்ன இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ கீழே வந்து ஆப்பிள், பொமோகிரானட்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் உரித்து ஒரு பாக்ஸில் வைக்கணும். டைம் இருக்கும்போது நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. நான் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறேன், எந்த மாதிரி வச்சா வந்து நம்ம சீக்கிரமாக கெடாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கடைக்கு போயிட்டு நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். க்ளீனிங் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறதுக்குள்ளே நான் வந்துட்டு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் போட்டேன்ல, அதில் மிச்சமான மாங்காய் 2 இருந்தது. அதை வச்சு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருந்தேன். சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக வந்தது. இதுவுமே வந்துட்டு ஒரு மாதத்துக்கிட்ட வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், தண்ணி படாமல் இருந்தால். இது வந்து சப்பாத்திக்கு, ப்ரெட்டுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கால் வலிக்குதுன்னு சோஃபாவில் காலை நீட்டி உட்காந்துருந்தா, அம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மடியில் படுத்தவன் தூங்கிட்டான். எவ்வளோ க்யூட்டாக தூங்குறான் பாருங்கள். ஸோ அவனும் தூங்கட்டும். இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன். பாய்.